ஃப்ரைடே ஈவினிங் ஆச்சுன்னா நாங்கள் யூஸ்வலாக ஒரு இடத்துக்கு போவோம். ஆனால் அது எல்லா பசங்களும் போகிற சகஜமான இடம் கிடையாது. சரி, அதை பற்றி இந்த போஸ்டர் வ்ளாக்ல சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ஸ். பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆனால் என்ன பிளான்ஸ்லாம் இருக்கும்னு. எஸ், கிரேவியார். என் ஊர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னா இதை சொல்லலாம். என்னடா சுடுகாட்டுக்கெல்லாம் போய் சூனி எங்கேயும் எதனா வைக்கிறீங்களான்னு கேட்காதீங்க. நான் என் மென்டல் பீஸ்க்காக தான் போவேன். வாரம் ஒரு ரியாலிட்டி செக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் எப்படி இருக்கும்லாம் சொல்ல தெரியல. உங்களுக்கும் ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நண்பர்களோட போயிட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் அப்படியே அதை முடிச்சுட்டு பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீ குடிக்க ஊரை விட்டு ஊர் போவோம். அங்க டீ பண்ணலாம் ப்ரீ ஒர்க் அவுட்டா சாப்பிட்டேன். இன்னைக்கு லெக் டே வேற. காலைல இருந்து ப்ரோட்டீன் எதுவும் எடுக்கல. நைட்டுக்குள்ள ஒரு 100 கிராம் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ ஜிம் போறதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்கூப் ஆஃப் ஜிஎன்சியோட ஐசோலேட் வேவை கலக்கி குடிச்சு வயிற்று நிரப்பிட்டேன். வாயில வச்ச உடனே சர்ன்னு போயிருச்சு உள்ள. இதுலேயே ஒரு 50 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கம்ப்ளீட். ஸோ ஜிஎன்சியோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அண்ட் என்னையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்னோட கோட் ஷரீஃப் யூஸ் பண்ணி வாங்குங்க. டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஜிம் போய் வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ஸ்குவாட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 3 செட்டு தான் ஸ்குவாட்ஸ் போட்டேன். ஆனால் இதுலேயே மொத்த எனர்ஜியும் காலி. சுத்தமா முடியல. எப்படியோ மீதி இருந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்க்கு நண்பர்களோட ரெஸ்டாரண்ட்க்கு போய் பெரிய கோழியா முழுங்கிட்டு நாள் முடிஞ்சு.